எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு மே டேயோட 2வது நாள் அவுட்டிங் வந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ அன்னைக்கு போறதுக்கு வந்து மெட்ரோல போகணும். ஸோ மெட்ரோலையும் வந்து இங்க என்ன மாதிரிலாம் நாங்கள் பே பண்றோம், எப்படி வந்து மெட்ரோல வந்து புதுசா சைனாக்கு வரீங்கன்னா என்ன மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ. ஸோ இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு மால். ஸோ சைனாவில் வந்து அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி காமனான பிளேஸில் வந்து பாருங்க, ஃபுல்லாக செட்டப்போட வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஊரில் இந்த டிக்டாக்லாம் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கே இருக்க ஆப் டிக்டாக்ல எல்லாத்துலேயும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் ஆரம்பிப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் நைட் வரையுமே இது போயிட்டு இருக்கும். இன்னைக்கு மெட்ரோ எவ்வளவு கூட்டமா இருக்க போதெல்லாம் தெரியல, அந்த ஏரியாவும் எவ்வளவு கூட்டமா இருக்க போதுன்னு தெரியல. நான் லீவ் நாள்ல ரொம்ப கூட்டம்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள் செல்வோம். இப்போ நீங்க புதுசா சைனா வரீங்க, மெட்ரோல வந்து போறது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி போகணும்னா எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும், எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்கு, நாங்களும் அதான் யூஸ் பண்றோம். ஃபாரினர்ஸ்க்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதை பத்தி என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ அந்த ஆப் வந்து மெட்ரோ மேன் அப்படின்னு ஒரு ஆப்பு. நீங்கள் பேக் போங்க, அதோட சிம்பிளை காட்டுங்க. ஸோ இதான் மெட்ரோ மேனுன்னு சொல்லிட்டு எம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான். அதில் போயிட்டு இப்போது நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோமோ அந்த ஸ்டேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் அது சியாங்ஃபாங் ரோடில் இருக்கிறோம். அதுலேருந்து எந்த இடத்துக்கு நாங்கள் போகணுமோ அந்த இடத்தையும் கிளிக் பண்ணிட்டோம். நவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, சர்ச் கொடுத்தோம்னா எந்தெந்த லைனில் போகணும், எவ்வளோ நிமிஷத்தில் போகும் அப்படின்லாம் வந்து காட்டும் நமக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம். இது வந்து எல்லா சிட்டிஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள். அதுலேயே வந்து ஆப்ஷன் இருக்கும், எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இப்போ நாங்கள் செங்டூ அப்படின்னாலும் செங்டூ கிளிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த சிட்டிக்கு போகிறீங்களோ அந்த சிட்டியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபாரினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ பேமெண்ட்டை பற்றி அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, உள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஸோ உள்ள என்ட்ரு ஆனதானா அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு போகலாம் வாங்க. ஸோ டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான மிஷின் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் இங்கிலீஷும் இருக்கும், சைனீஸும் இருக்கும். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து லைன் வழியாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த லைனில் போகிறோம் அப்படின்னு. இல்லை நம்ம ஸ்டேஷன் நேம் தெரிஞ்சால் ஸ்டேஷனோட நேமையும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேஷன் வழியாக போகலாம். ஸோ இதில் என்ன ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னா கொஞ்சம் டைப் பண்ணாலும் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் எந்த ஸ்டேஷனோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சூஸ் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்னு இருக்குது. இதில் இப்போ நாங்கள் 2 டிக்கெட் வாங்குறோம்னால 2 வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோன்னா இங்கே எவ்வளோன்னு காட்டுதா. இதில் அலிபேயில் பே பண்ணணுமோ வீசாட்டில் பே பண்ணணுமான்னு கேட்கும். நமக்கு எதில் பேமெண்ட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீசாட்டில் இருக்க QR கோடை இப்போ இதில் காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் வரும். ஓகே, டிக்கெட் வந்து ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு விதமான பேமெண்ட். அடுத்த விதமான பேமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்கை முடிச்சிடலாம். இங்கே மெட்ரோவில் கூட வந்து பயங்கரமான செக்யூரிட்டி செக் வந்து இருக்கும். ஸோ நம்ம வச்சுருக்க ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த செக்கிங் மிஷினில் உள்ளே நம்ம விடணும், நம்மளே செக் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். சில பேர் பேக்கை வை. ஸோ பேக்கை வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் கூட உள்ளே வச்சு விடணும். ஸோ பாட்டில் வச்சு விட்றாங்க. உள்ளே போ செல்வின்மா, உள்ளே போ. செக்கிங் உள்ளே போட. ஸோ பேக்கை செக் பண்ணுறாங்க. வாட்டர் பாட்டிலே இது செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் செக் பண்ணிட்டாங்களா, ஆல்கஹால் எது வச்சிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும் தெரியுமா, அந்த டிக்கெட்டை வச்சும் வந்து உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிலையுமே வந்து அதுக்கான மெட்ரோக்கான ஆப் இருக்கும். இப்போ நாங்கள் செங்டூவில் இருக்கோன்றனால செங்டூ மெட்ரோ ஆப்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதோட QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். நம்மளோட ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து காசு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க, காட்டுங்கள். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஆப்லேயே வந்து QR கோட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு போய் இங்கே காட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். செல்வின் போ. இப்போ கிட்ஸ் இருக்காங்கன்னா 12 வயசு வரையும் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ வந்து அவங்கள அப்படியே வச்சு பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு போக வேண்டியதான். QR கோட் அதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ ஃபேஸை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம ரிட்டன் வரும்போது நம்ம ஃபேஸை திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கான பேமெண்ட்டை வந்து அப்படியே எடுத்துக்கணும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு.
அப்படியே எங்களோட லைனை தேடி போகிறோம். இங்கேயே வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ சைனாவில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மாதிரி காமனான இடங்கள்ல இங்கிலீஷும் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எங்களோட லைன் வந்து 3. ஸோ 3 தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் இருக்குங்க. இங்கேயுமே வந்து போர்டெல்லாம் இருக்குது தெரியுமா, இதுலேயுமே இங்கிலீஷ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து மெட்ரோவில் போகிறது வந்து கன்வீனியன்ஸ் தான். நம்ம டூரிஸ்ட் யாராவது வராங்க இல்லை புதுசாக சைனாக்கு வரவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து டிவிஸ் எல்லாமே வந்து இருக்கும், ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அதில் வந்து அடுத்த ட்ரெயின் எத்தனை நிமிஷத்தில் வரும் அப்படின்ற ரெண்டு ட்ரெயின் அடுத்தடுத்து வர்றதுக்கான நிமிஷங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு, இன்னமும் 4 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ லைனில் தான் வந்து நிற்பாங்க மோஸ்ட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நேரப்போ எப்படி நின்றுக்கிறாங்க. ஸோ நாங்களும் இவங்களுக்கு அடுத்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகவே கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. ஸோ யாருமே அந்த பக்கம் கிராஸ் ஆகிருக்கவே மாட்டாங்க. மெட்ரோ வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, மெட்ரோ வந்துருச்சுன்றேன், ட்ரெயின் வந்துருச்சு. மெட்ரோ ட்ரெயின் தானே அது? மெட்ரோ ட்ரெயின்னு சொல்லலை, நான் மெட்ரோ வந்துருச்சுன்னு சொன்னேன். ஐயோ செம்ம கூட்டமாக இருக்குங்க, பார்த்தா தெரியுதான்னு தெரியல. வெக்கேஷன்ல அப்படிதான். வெக்கேஷன்ல நின்றுக்கிட்டே போகிறோம்னு நினைக்கிறேன். ஏங்க நம்ம ஏன் அடுத்த ட்ரெயினில் போகக்கூடாது? எல்லா ட்ரெயினும் அப்படிதான் இருக்கும். 4 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயின் வருதுங்க, போகலாம். ஸோ இந்த ட்ரெயின் கூட்டமா இருக்குன்னு சொல்லி இதுல ஏறக்கூடாதுன்னு எல்லாரையும் நிப்பாட்டி வச்சுட்டேன். நான் அடுத்த ட்ரெயின் வந்து கூட்டமே இல்லாம வரும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். 3 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயின் வரும், பார்க்கலாம். அது கூட்டமா இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டு எடுத்துருவாங்க. அடுத்த ட்ரெயின் பார்க்கலாம் கூட்டமா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஐயா அடுத்த ட்ரெயின் வந்து விட்டது, கூட்டமா இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். கூட்டமா தான் இருக்கு. இது ஓடுறதுல கூட்டமா இருக்கா இல்லையான்னு கூட கூட்டமா இருக்கே. போச்சா சரி, சாரி, என்னை மன்னித்துக் கொள்ளவும். சரி வாங்க அப்படியே போய் கொஞ்சம் பரவாயில்ல வாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. சின்ன என்ன ஆண்டியை கட்டி பிடிச்சு நிக்கிறேன். செல்விக்கு மட்டும் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அங்க ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்தான், இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, இங்க வந்து உட்காருன்னு அவனே சொன்னான், போய் உட்காந்துட்டாங்க. நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். 在哪一个地方？你知道你在哪？西门还是北门？是青花。哦，成花区。对对对对。我住在锦江区。哦。That's a different way. Oh, you can speak English. Sure. Wow, that's so good. Oh wow. So you worked before? Yeah, I do because my working usually with the foreigners, working together. Yeah, so must speak English, write something, write a paper. சைனீஸ் பீப்புள் ஃபாரினர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா, எப்படி அவங்கள பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் நிறைய சைனீஸ் பீப்புள் வந்து ஃபாரினர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களே வாலண்டியராக ஹாய் ஹலோலாம் சொல்லி சிரிப்பாங்க. இந்த ஆண்டியுமே எங்ககிட்ட நல்லாவே வந்து பேசினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க இங்கிலீஷில் வந்து பேசணும்னா எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. Chinese. Yeah, that's the reason. Yeah. I think Twinshir. Thank you very much. Thank you so much. Okay. ஆப் மூலமா நாங்க ஸ்கேன் பண்ணி வந்தோம்ல, சோ திருப்பி அந்த QR கோடையே வந்து இல்ல நீங்க ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓபன் ஆகி வந்து போயிடலாம். ஸோ நம்ம ட்ரிப்புக்கான காசை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். அதாவது 1 வே ட்ரிப் போன உடனே திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ வந்தாச்சு, இதாங்க மால். குளோபல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, செம்ம பெருசாக இருக்குல்ல. இதை சுற்றி அப்படியே சும்மா ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு சும்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மால் வந்து நம்ம வேர்ல்டுலே இருக்க லார்ஜஸ்ட் மீன்ஸ் ஆஃப் லைக் அந்த ஃப்ளோர் ஏரியா பெரிய ஃப்ளோராக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இதில் வேர்ல்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் மால் இதுதான். இந்த மால்குள்ளே வந்து என்ன நம்ம எப்பவும் போல தான் ஷாப்பிங் தான், ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு, நிறைய வாட்டர் பார்க்கு, அப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம், நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சா அதில் போய் பண்ணலாம். வாங்க போகலாம். மாலுக்குள்ளே போகிறோம். எக்கச்சக்கமான கார் நிற்கிதுங்க இங்கே ஃபுல்லாகவே. அதே மாதிரி மெட்ரோவும் இங்கே இருக்குது கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த கார்ஸ் எல்லாம் பாருங்களேன், எக்கச்சக்கமான கார்ஸ் வந்து இங்கே நிற்கிது. இந்த ஏரியா ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான், அப்படியே ஃபுல்லாகவே அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள சரி ஏங்க உள்ள நிறைய வந்து பிராண்டு ஷோரூம்லாம் இருக்கான்.
எப்படி இன்னைக்கு வாங்கி தரீங்களா எனக்கு ஏதாவது? நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லியே. சைனால தான் பர்ஸே தேவையில்லை இல்ல. phone off ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, உள்ளுக்குள்ள நம்ம இது பவர் பேங்க் இருக்கும்ல, அதை வாங்கிக்கலாம், வாங்கி சார்ஜ் போட்டுக்கலாம். எப்படி இன்டர்நெட் இல்ல தாக்கே இல்ல. மனசாட்சியோட பேசுறது எதுவா இருந்தாலும் சரி, உள்ள போய் எப்படியாவது இவரோட காசு கிடைக்கு வேட்டு வைக்கிறோம், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வாங்குறேன். இல்லைன்னா இந்த குளோபல் மால் முன்னாடியே வந்து நான் தர்ணா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. போய் உட்காந்துருவேன், நான் சீரியஸாவே உட்காந்துருவேன். தர்ணா போராட்டம் குளோபல் சென்டருக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்காத கணவனை கண்டித்து நான் தர்ணா போராட்டம் பண்றேன் அப்படின்னு அது வீடியோ எடுத்து தரேன் உனக்கு. சரி வாங்க. செங்டோ பிளட் சென்டர் அப்படின்னு இருக்கு. பிளட் வந்து குடுக்கறாங்க, குடுக்கலாமா? குடுக்கறதா இல்ல எப்படி? டொனேஷன் குடுக்கறது சும்மா வாலண்டியர் சர்வீஸ் மாதிரியா? இப்போ உள்ள போனா அப்படின்னா என் பிளட் எடுத்துப்பாங்களா? செக் பண்ணுவாங்க. ஓ அது மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளட் டொனேட் பண்ணலாம். நம்ம பாடியில வீக் பாடி, ஏனால உள்ள போனா டெஸ்ட் எடுப்பாங்களா? எனக்கு எடுத்துட்டு பிளட் எடுத்து எல்லாரையும் போனா டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்தோட கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பிளட் வந்து எனக்கு ஒரு 4 பாட்டில் ஏத்தனாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள இது ஓபன் ஆயிருக்கா? போய் பார்க்கலாமா? ஓ இவங்க எல்லாம் குடுக்கறதா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ற. அவரெல்லாம் சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப எப்படி அவரெல்லாம் எடுப்பாங்க? அவரெல்லாம் கொடுத்து வந்து போறா இருக்கும். குடுக்க வந்திருப்பாங்களா? ஓ தலைமுறையினரெல்லாம் வந்து பிளட் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ இந்த வெஹிக்கிளே சூப்பரா இருக்குல்ல. உள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்கலாம்ல உங்ககிட்ட. ஜஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாரு. சரி வாங்க கேட்கலாம்.可以看吗？现在已经下班了。哦，OK，现在已经关门了。OK，什么时候他们开？开是吧？啊，明天的5点钟之前都可以。哦，அன்பார்ச்சுனேட்லி இப்போ க்ளோஸ் ஆயிருக்கான். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைம் என்ன இப்போ? ஓ 6:30 ஆகுது. 5:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் வச்சும் வாலண்டியர்ஸ் உள்ள கடை ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இங்கே தான் எப்போ வேணா குடிச்சிக்கலாமே, அதனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. சரி பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து வைக்கும் போது இன்கேஸ் யாரும் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட இந்த மாதிரி மொபைல் சென்டர் மாதிரி நம்ம பிளட் சென்டர் இந்த மாதிரி வச்சிருக்கும் போது ஈஸி கூட. நினைச்சோன்னா டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நல்லா இருக்கு. நம்மளும் ஒரு வாட்டி போய் கொடுத்து பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி நமக்கு உள்ள போய் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சரி வாங்க நம்ம மால்குள்ள போகலாம். வாங்க அப்படியே வந்து உள்ள என்டர் ஆகலாம். ஓகே, இது செம்ம சூப்பரா பெருசா இருக்கு. சின்னு, நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? எத்தனை வாட்டி வந்திருக்க? ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் இந்த வருஷம் நிறைய வாட்டி வந்திருக்காப்ல. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க கூட வர்றது. சரி வாங்க உள்ள போலாம். வாவ், செம்ம சூப்பரா இருக்கு. நான் தெரியறேனா நடந்து போறது? தெரியுறேன். ஐயோ செம்ம சூப்பரா இருக்குங்க. அப்படியே ஒரு பழைய காலத்துல உள்ள படம் கொடுத்துருக்காங்க. லைட்ல நல்ல பெருசா இருக்கு. உள்ள நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், நல்ல வைடா இருக்கு ஏரியா. கீழே H&M, யூனிக்ளோ, யமஹா, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. இப்படிதான் இருக்கு மால். உள்ள என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து போகலாம். இந்த மாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த மால் சைனாவில் செங்டூவில் வந்து 2010 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2013 வந்து இந்த மாலை கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான என்ன இருக்குன்னா ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்கு, ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, ஸ்டோர்ஸ் இருக்கு, ஆஃபீஸ்லாம் நிறைய இருக்கும், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கிற பிளேசஸ் நிறைய இருக்கு, வாட்டர் பார்க், ஹோட்டல்ஸ், பிசினஸ்க்கான ஏரியாஸ் ஃபுல்லாவே வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 18 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செம்ம பெருசா இருக்கு. நானும் சைனால நிறைய மால்ஸ் எல்லாம் போயிருக்கேன். இது என்னமோ அப்படியே போக போக அப்படியே நீண்டுகிட்டே போற மாதிரி இருக்கு. ஏதோ பெருசா போற மாதிரி இருக்கு. இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து பாருங்களேன், செம்ம சூப்பரா இருக்கு. சரி அப்படியே வாங்க அப்படியே போலாம். ஓ அங்க தெரியுது தெரியுமா உங்களுக்கு? தூரத்துல தெரியுதான்னு தெரியல. வாட்டர் பார்க், அங்கதான் வாட்டர் பார்க் இருக்கு போல. ஸோ கீழே ஃபுல்லாவே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி செட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க ஃபுல்லா ஹோட்டல் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரே வந்து நிறைய இருக்கும் போல. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். கீழே வந்துட்டோம். கீழே அண்டர் கிரவுண்ட். இதுல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் வந்து ஷாப்பிங் ஏரியாலாம் வந்து இருக்கு. எக்டி உள்ளே இருக்கு.
அப்படியே உள்ள நிறைய கடைகள், கார் ஷோரூம்லாம் இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் கார் ஷோரூம். சரி வாங்க அப்படியே போலாம். KFC உள்ள இருக்கு. இந்த பக்கம் KFC, அந்த பக்கம் மெக்டி. அந்த பக்கம் மெக்டி இருக்கு, இந்த பக்கம் KFC. ஆளுக்கு ஒரு பக்கமா எடுத்துக்கிறோம்னா நீ ஒரு பக்கத்தை நீ எடுத்துக்க, இன்னொரு பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க போல. எங்க போனாலும் நம்ம கடை தான் இருக்கணும். ஆமா. இது வந்து இந்த ரோபோட் காரிங்க, அந்த குட்டி குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அதுலயே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அந்த டாய்ஸ் எடுத்துக்கலாம். அது அப்படியே சுத்தி சுத்தி வரும். இது ஏன் இப்ப சுத்த மாட்டேங்குதுன்னு தெரியல. ஹே, ஏன் சுத்த மாட்டேங்கிற? சுத்து. இந்த பிள்ளைங்களை வச்சிருந்து எங்கேயாவது நம்ம வீடியோ எல்லாம் எடுக்க போனோம்னாலே இதாங்க பிரச்சனை. பசிக்குது, தாகம் எடுக்குது, bathroom வருது. ஐயோ, பெருத்த தொல்லை. தொல்லை இல்ல, நம்ம கடமை பண்ணிதான் ஆகணும். வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அக்கா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ வேற லப்பலப்பல கத்திட்டு இருக்க அக்கா. ஒண்ணுமே புரியாது அக்கா. செஃப்லாம் பயங்கரமா குக் பண்ணிட்டு இருக்காங்க மும்மரமா. சின்ன என்னத்தான் நம்மளாம் வேலைக்கு போய் என்னத்தான் பண்ண போறோம். பேசாம இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட அப்ரெண்டிஸா வந்து சேர்ந்துடலாம் போல. இதை கத்துக்கிட்டாவது 4 பொழப்பு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அந்தந்த வேலை செய்யும் போது ஒரு கஷ்டம் தெரியும். இது ஈஸியான வேலையை நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி சொல்றேன் நானு. சைட் பை சைட் சாப்பிடவும் செய்யலாம்ல. Volkswagen கார் ஷோரூம் இருக்கு. கார் தான் எப்படி வாங்க போறது இல்ல, ஷோரூமையாவது போய் பார்த்துட்டு வருவோம். இங்க ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது பாடி என்னங்க சொல்றது, பாடி பில்ட் பண்ணாம பேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓ அது இருக்கு, அது போய் பார்க்கலாம் வாங்க. காசு எவ்வளவு, கார் எவ்வளவு காசு இருக்குன்னு பார்க்கலாம். ஓ இது பில் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்களா? என்னை விட காரை பத்தி உங்களுக்கானே தெரியும். வாயை தொடர்ந்து சொல்லும். இல்ல அப்படி செட்டப் அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். மேலக்குள்ள நம்ம என்ன கலர்ல வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்னா பண்ணி. இல்ல அப்படி இல்ல, இது வந்து பாக்குறதுக்காக வச்சிருக்காங்க. பேஸ் கார் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, செட்டப் ஃபுல்லா அப்படியே இருக்குது. ஓகே ஓகே. யாராவது வந்து காருக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதான் இன்ஜினா? ஐயா வாயை திறந்து சொல்லுமா ஐயா, இது என்னது ஐயா? ஆமா, இது செட்டப் ஃபுல்லா இன்ஜினா? சாப்பிடு. இது ஸ்டீரிங்க்கு உள்ளது. ஓ இது அப்படி திருப்பிடுவாங்க அந்த பக்கம். ஓகே ஓகே. இது என்னன்னு இதுல போட்டு வச்சிருக்காங்க, ஆனா எல்லாத்தையும் சைனீஸ்ல போட்டு வச்சிருக்காங்க மக்களே. அதனால எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயா கார்ல போய் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இந்த காரோட விலையை பார்த்தா நம்ம சொத்தக்குள்ள எழுதி வைக்கணும் போலயே. இது இ வெஹிக்கிளா? ஓ இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க என்ன கார், அது எவ்வளவு ரேட்டு, அதுல உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க தானே. இது எவ்வளவு? இது 2,07,777 RMB. அப்படின்னா நம்ம காசுக்கு ஒரு 28 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கிட்ட. அப்பா இதுல கார் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 20,07,000 தானே, அப்போ ஒரு 21 லட்சம் 22 லட்சம் வரும். 22 லட்சம் வரும். இது எல்லாமே இதுல உள்ள ஆப்ஷன்ஸ் ஆகுது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ இந்த சேல்ஸ் பர்சன்லாம் போஸ்ட் கார்ல வந்து இந்த கலர் கார் அவைலபிள் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை வச்சுட்டாங்க. நீ எப்படியும் கார் வாங்க போறது கிடையாது, வா இத பாத்துக்க என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி தெரியுது. ஃபுல் வியூ கொடுக்கலாம். அப்படியே என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. கிளிக் பண்ண உள்ள போற மாதிரி வருமா? இல்ல சும்மா அதோட இது மாடல மட்டும் தான் காட்டுறாங்க போல. ஏன் ஓபனா? டோர் ஓபன் ஆகுது, டிக்கி ஓபன் ஆகுதா? ஓ லைட் அங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணா வருது. பேனட் பின்னாடி ஓபன் ஆகுது, டிக்கி ஓபன் ஆகுது. ஓகே ஓகே சூப்பர்ல. இது இந்த சைடு டோர். பெட்ரோல் போகுமா? அதுல தான் அந்த இடத்துல லைட் எரியல. அப்புறம் டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்க. கார்ல வந்து சேல்ஸ் பர்சனே இல்லப்பா, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வச்சுட்டாங்க போல. 1-2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் இல்ல. இந்த கார் வந்து இவ்வளவு லட்சமா? சூப்பர் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூப்பர். மேபி இது ஹைபிரிட்டா இருக்கும். ஹைபிரிட். அந்த பக்கம் இருக்குது என்னன்னு போய் பார்க்கலாமா? ஏங்க அந்த பக்கம் ஒரு கார் இருக்கு. இது என்ன பேட்டர்ன்னு பாருங்க. இந்த கார் பேர் Volkswagen Proவா? என்ன ID7 விஷன். ஓ அந்த காருங்க இது. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கார் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு காருக்கும் ரொம்ப தூரம். எனக்கு காரை பத்தி ரொம்பலாம் தெரியாது. இந்த மாடல் நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. நம்ம ஊர்ல இருக்கா? யாரா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் இந்த மாடல் தான். சரி இந்த கார் என்ன நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு கார். இந்த கார் ID6 Cross அப்படின்னு இருக்கு இந்த கார். இந்த செட்டப் மாதிரி இல்லங்க. இத பாக்குறதுக்கு இந்த Hyundai
கார்ல மினிமமா சில மாடல் தான், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி மாறி மாறி ஒரு கம்பெனியும் போடுவாங்க. இதுல எங்க போய் இங்கே இந்த ஸ்கிரீன் போட்டு பாரு காட்டுறாங்க பாருங்க. இது வந்துருச்சு ஏங்க ஏங்க இவங்க எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்றத ஃபுல்லாவே வந்து மேனுஃபேக்சரிங் அப்படியே ஒரு வீடியோவாவே வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க செந்தூர்ல வோல்க்ஸ்வேகனோட ஃபேக்டரி இருக்கு. ஆமா ஆமா, நம்ம ஒரு வாட்டி எங்கேயோ போகும்போது பாத்துருக்கோம். வோல்க்ஸ்வேகனோட ஃபேக்டரி இங்க செந்தூர்ல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு எதோட ஃபேக்டரி இங்க செந்தூர்ல இருக்கு, இன்னொன்னு ஏதோ இதை மறந்துச்சுங்க. ஆனா இன்னொரு ஒரு கார் கம்பெனி நம்ம ஊர்லயும் இது இருக்கு, அதோட ஃபேக்டரியும் வந்து செந்தூர்ல இருக்கு. ஸோ அதனால ஃபுல்லாவே அதை பத்தி எல்லாத்தையும் பக்காவா ஒரு வீடியோ வந்து போட்டு வச்சிருக்காங்க. வர்றவங்க வந்து உட்காந்து இதை பார்த்துட்டு போகலாம், கார் லவர்ஸ்லாம். அடுத்தது வந்து ID4ன்னு இருக்கு, அதுவும் இருக்குங்க. மூணு மாடல் வந்து வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து பீக் மாடலாங்க, பீக்ல போயிட்டு இருக்காங்க. புது மாடலா இருக்கும், புது மாடலா இருக்கும், அதனால வச்சிருக்காங்க. ஓபன் ஸ்பேஸ்ங்க, ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கூடிய சீக்கிரம் வெறித்தனமா உழைக்கிறோம், காரை வாங்கி இப்படி பறக்க விடுறோம். என்ன அது எதுவுமே சொல்றேன், அதுக்கு மட்டும் இப்படி பாத்துட்டு உட்காந்துட்டீங்களே. காரை வாங்கி ரோட்ல தான் ஓட்ட முடியும், ஃபிளைட் வாங்க பறக்க விடுறது. ஆமா, இங்க வந்து சைனாவை பொறுத்தவரை வெஹிக்கிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. வெஹிக்கிள் அப்படின்னா நீங்க எல்லா நாளுமே ஓட்டலாம்னு நினைக்கிறேன் காரு. ஆனா வந்து பெட்ரோல் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த நாள்ல மட்டும் தான் நீங்க வந்து ஓட்டணும். நீங்க உங்களுக்கு ஸ்லாட் கொடுக்காத நாள்ல நீங்க கார் ஓடிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபைன் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து வெஹிக்கிள் இல்லைன்னா ஹைபிரிட் மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்டு கூட ஹைபிரிட் மாடல் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரி பெட்ரோலோ டீசல் காரா பெட்ரோல் காராங்க இது மாதிரி வச்சிருந்தது, பெட்ரோல் கார் வச்சிருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க தேர்ஸ்டேயும் அப்புறம் இன்னொரு ஒரு நாளும் கார் அவங்களால வெளியில எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதனால ரீசெண்டா அவங்க வந்து ஹைபிரிட் மாடல் வந்து வாங்க உட்கார்ந்து பாப்போம், கார்ல உள்ள உட்கார்ந்து பார்க்கலாமா? கார்ல போய் உள்ள உட்கார போறேன் வாங்க. சார் ஒரு கார் வாங்கி முதலாளி அம்மாவா இன்னைக்கு உள்ள போய் உட்கார வைங்க சார். கார் ஓட்ட தெரியாது, சும்மா லொலோலாய்க்கு போய் உட்கார்ந்துட்டு வரேன். ஐயோ அம்மா, இங்க வாடா சூப்பரா இருக்கு. இது இந்த பேட்டர்ன் வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்குல்ல செல்லமா, டிஸ்ப்ளே வந்து இருக்குல்ல. மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க இதுலயே வந்து கிளிக் பண்ணி, என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு கார் வச்சிருக்கு, இதுலயே கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து சொல்லிரும். என்னமோ ஒரு பேரு, ஏதோ ஒரு பேரு. இப்ப நான் எங்க வீட்டுல கூட டிஎன்மா வச்சிங்களேன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கேன், இதமா குட்டியா. அந்த மாதிரி ஒரு ஆப்புக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த காருக்குலாம் ஒரு பேர் ஒண்ணு இருக்குங்க, அது பேரை சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரினே வச்சுக்கோங்களேன். சீரி இந்த இடத்துக்கு எனக்கு போ அப்படின்னா ஹவுதா அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேனா ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே அப்படி ஓடுவாங்க. இதுங்க சன்ரூஃபாங்க பேரு, சன்ரூஃப் வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம், சன்ரூஃப் வந்து ஓபன் பண்ணக்கூடாதுல. மோஸ்ட்லி இந்த அவுட்டர்ல பண்ணலாம், சிட்டில பண்ணலாம். ஓபன் பண்ணக்கூடாது, சிட்டில ஓபன் பண்ணக்கூடாது ரூல்ஸே இருக்கு. அவுட்டர்ல பண்ணலாம். அவுட்டர் நம்ம எப்ப போறது, எப்ப சன்ரூஃப் ஓபன் பண்றது. சன்ரூஃப் ஓபன் பண்றதுக்கு அவுட்டர் டூர் போகணும் போல. சரி ஓகே, நல்லா இருக்கு, குஷன்லாம் நல்லா இருக்கு. இந்த கார் எத்தனை லட்சம் பார்க்கலாம். ரைட், நல்லபடியா இருக்கு. 600 கிலோமீட்டராங்க, ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா 600 கிலோமீட்டர் போகுமா? சூப்பர். ஓகே தம்பி இருங்க, உங்களை வந்து அப்புறம் பாத்துக்கிறோம் நாங்க. காரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டோம். மாடியிலலாம் எப்படி இருக்குது, என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம கண்ணில் பட்டது என்ன ஐட்டங்களோ குளோபல் மால் சென்டரிலே பாரு சரக்கு சர்டிபிகேட் கலெக்ஷன். அங்க இதெல்லாம் நல்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்கும் போல. அதெல்லாம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும், அது ஏதாவது வருஷம் ஜாஸ்தியா இருக்கும். 15,999 மட்டுமே ஆரம்பி. 1,60,000 மேல வரும். 1,60,000 மேல வரும். 1,60,000 சரக்கு வாங்கி அடிக்கலாம். யார் அடிச்சா? இங்க சைனாவை பொறுத்தவரையும் சரக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷன் நினைக்கிறேன். ஒன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அப்படி ஒரு எமோஷன் கனெக்ட், அது ஒரு ஒன்னா சேர்றதுக்கான கனெக்ஷன் போல. அதனால இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வாங்க, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அந்த பக்கம் நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாலின் தரன்னு இழுத்துட்டு வந்துருவாப்புல. நம்ம போய் சும்மா பார்த்துருவோம். வாங்கவா போறோம், பார்க்க தானே போறோம். இப்ப நான் உள்ள போறது மட்டும் ஸ்டாலின் பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சொலி வந்துடும் ஸ்டாலினுக்கு. ஐயோ அப்படின்னு. எவ்வளவு ஆரியல் நம்ம ஊர்ல கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. நம்ம இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனால எனக்கு தெரியல. ஓகே, ரீசனபிளா தான் இருக்குல்ல. நம்ம ஊர்லயும் எவ்வளவு சொல்லுவாங்க, ஒரு 1,500 ரூபாய்
1000 ஸோ அப்படி தான் இங்கேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷேட் நிறைய ஷேட் இருக்கு. ஆனால் இங்கே அந்த லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம் கூட வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒத்து போயிடுவாங்க. இந்த இது ஃபவுண்டேஷன், இந்த ப்ரைமர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லி நீங்கள் சைனாக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுட்டு ஓடிடுவீங்க. என்னடா நான் என்ன அந்த அளவுக்கு கருப்பா இருக்கனா, இல்லை என்ன ஏன் இப்படி எனக்கு கூட ஏன் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீல் வர்ற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. எங்கேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொரியா அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்கின் டோன் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால சைனாக்கெலாம் யாராவது வரீங்கன்னா இங்கே வந்து நான் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து வாங்க, நீ ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா காட்டுறேன். நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். அங்கே ஃபவுண்டேஷன் இருக்கு, அதில் இருக்கலே டார்க்கர் ஷேட் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க இருக்கு ஃபவுண்டேஷன், இங்க இருக்கிற ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் கலரை ஃபுல்லா பாருங்களேன். இதே நீங்க டார்க்கர் ஷேடுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுமா இருக்கிறதே டார்க்கர் ஷேடா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 71 தான் இருக்கிறதே டார்க்கர் ஷேட்னு நினைக்கிறேன். பட் அதுவே வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கு நம்மளோட ஸ்கின் டோனுக்கு. முழிக்கிறாங்க, பேனு முழிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க என்னடா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல, சும்மா பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க அடுத்து போலாம். அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல வந்து இந்த குட்டி குழந்தை அழகாக அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கே பண்ணீங்க என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இது வந்து சைனாவில் பழைய காலத்தில் இருக்க ட்ரெடிஷ்னல் விமென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பைசா பே பண்ணி சம்டைம்ஸ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறாங்க கிட்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் இருக்க சிட்டி கிடையாது, இன்னொரு சிட்டி. ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி மே டே ஹாலிடேஸ்க்காக சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. சைனீஸ் பீப்புள் இந்த மாதிரி மே டே ஹாலிடேஸ் இல்லை என்ன ஹாலிடேஸ் இருந்தாலும் இந்த மாதிரி அதர் சிட்டிஸை போய் சுற்றி பார்க்குறது அவங்களோட வழக்கமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பாய்.